அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம தேங்காய் இல்லாத மல்லி துவையல், அதாவது மல்லி சட்னி இல்லை மல்லி துவையல் அப்படி கூட சொல்லிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தேங்காயே சேர்க்க வேண்டியதில்லை. தேங்காய் இல்லைன்னு தேங்காய் வாங்கி உடச்சி நம்ம அதெல்லாம் கீறி போட்டு அரைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இதுக்கு நல்ல பியூரான மல்லி, இப்போ மார்கழி மாதங்கிறதுனால நல்ல மல்லி கிடைக்கும் உங்களுக்கு. பச்சை மல்லி நல்லாவே ஹைப்ரிட் இல்லாமல் நல்ல நாட்டு மல்லி கிடைக்கும். அதை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் காம்பு இருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் நல்லது தான். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம தேங்காய் சேர்க்காமல் நம்ம துவையல் அரைக்க போகிறோம். சட்னி இது பார்த்திங்கன்னா நான் பெங்களூர் தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் காரத்துக்கு. அப்புறம் நம்ம தாளிக்கும் போது 2 காஞ்ச மிளகா, ஒரு சின்ன சுண்டைக்காய் அளவு புளி எடுத்திருக்கேன், கொஞ்சம் உப்பு. இதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம் சேர்க்க போகிறோம். நான் ஒரு 10 நாளாக வீடியோ சேர்ந்தப்பில் போடல. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நாங்கள்லாம் ஏற்காடு டூர் போயிருந்தோம். சேலம், ஏற்காடு அங்கெல்லாம் டூர் போயிருந்தோம். அங்கே போய் நல்லா காஃபி எஸ்டேட்டு இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். அடுத்த வீடியோவில் காஃபி எஸ்டேட்டு, காஃபி கொட்டை அதெல்லாம் உங்களுக்கு போட்டு விட்றேன் பாருங்கள். காஃபி பழம் யார் யார் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. காஃபியில் பழம் அப்படியே சூப்பராக இருக்குது. நம்ம ஈச்சம்பழம் மாதிரி அழகாக இருந்தது பழமெல்லாம். அதெல்லாம் பார்த்தோம், எடுத்தோம். உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். இப்போ இது நம்ம இன்றைக்கி ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் இப்போ மல்லி வாங்கி மாவுக்கு போட்டு வச்சுருக்கேன். இட்லிக்கு போட்டு இட்லி ஊற்றிட்டுருக்கேன். இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மல்லி சட்னி, தேங்காய் இல்லாமல் மல்லி சட்னி செய்ய போகிறோம். இப்போ நம்ம இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் அடுப்புக்கு வச்சுட்டு கடாய் வச்சு அதில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் நம்ம கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம் சேர்த்துக்குவோம். இப்போ கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டாச்சு. அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கட்டி பெருங்காயமாக இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நான் தூளாக இருக்கிறதுனால அப்படி சேர்த்துருக்கேன். நாங்கள் ஒரு 50 பேர் லேடிஸாக டூர் போனோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. இப்போ இதில் 2 காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்குவோம். லேசாக உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட உளுந்தம்பருப்பெல்லாம் இந்த மாதிரி சிவந்த நேரம் வந்தோடனே நம்ம வெங்காயத்தை சேர்த்துடணும், இல்லைன்னா ரொம்ப பருப்பு கருகி போயிடும். வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் நறுக்காமல் முழுசாக சேர்த்துட்டேன், நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம இந்த புளியையும் சேர்த்துவோம். இந்த பச்சை மிளகாயும் போட்டுட்டு இந்த தக்காளியும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த உப்பையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்மளோட தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இது சூப்பராக இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். தேங்காய் இல்லைன்னு நம்ம தேங்காய் கடைக்கு வாங்க வேண்டாம். இருக்க பொருளை வச்சு வெங்காயம், தக்காளி எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கும். மல்லி மட்டும் இப்போ சீசன் கிடைக்கிறப்போ நல்லா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லது, விற்றுக்கலாம். இப்போ நான் பச்சை மல்லி தலையை இதில் சேர்த்துட்றேன். ஏன்னா இது வதக்கணுன்னா உங்களுக்கு கொஞ்சமாயிரும். அதனால் நீங்கள் ஒரு கட்டு மல்லி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். காரம் மட்டும், உப்பு காரம் மட்டும் கூட சேர்த்துக்கோங்க. ஏற்காட்டில் போனப்போ நாங்கள் மிளகு, பச்சை மிளகுலாம் பறிச்சிட்டு வந்தோம். பச்சை மிளகு, காஃபி எல்லாம் பார்த்திங்கன்னா, காஃபி எப்படி நம்ம கொட்டை தான் பார்த்துருப்போம் வறுக்கும்போது, பவுடராக பார்த்துருப்போம். ஆனால் காஃபி காய்க்கிற செடியை நம்ம பார்த்ததே இல்லை. சூப்பராக இருந்துச்சு. ஒரு எஸ்டேட் போய் அதெல்லாம் பார்த்தோம். பாருங்கள், முதல்ல போட்டது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதாவது இந்த தண்டும் கூட நல்லா போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் 2ஆக கட் பண்ணி போட்டிங்கன்னா நீள நீளமாக தொங்காமல் இருக்கும். அந்த 2 அப்படி ஒடிச்சிட்டு போட்டிங்கன்னா வாயில் தொங்கிட்டு இருக்காது. நல்லா கட் பண்ணிவிட்டு நறுக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு நம்ம மிக்சியில் ஆற விட்டு அரைச்சிக்கலாம். சூப்பரான மல்லி சட்னி, தேங்காய் இல்லாத மல்லி சட்னி அருமையாக ரெடி ஆயிரும். நல்லா கலர்ஃபுல்லாக காரசாரமாக இருக்கும். பச்சை மிளகா, காஞ்ச மிளகா 2மே வச்சுருக்கோம். பாருங்கள், அவ்வளோ மல்லி போட்டேன் பாருங்கள், அப்படியே ஒடுங்கிருச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மல்லி நல்லாவே வதங்கிருச்சு. நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல. மல்லி இலையில் அந்த தண்ணியே உங்களுக்கு சரியான பக்குவத்தில் இருக்குது. பாருங்கள், அவ்வளோ மல்லி போட்டேன், இவ்வளோ தான் இருக்குது. நல்லா ஒரு கட்டு மல்லி கூட சேர்த்து காரம், உப்பு காரம் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இப்போ நம்மளோட மல்லி வதக்குனது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம அதை அரைச்சிட்டு வந்துடலாம். நம்மளோட சூப்பரான
மல்லி சட்னி நல்ல பசுமையாக ரெடி ஆயிடுச்சு. இதே நம்ம மல்லி பச்சையாகவும் நம்ம அரைச்சி சாப்பிட்லாம். நான் தண்ணியே சேர்க்கல, இதில் இருந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும். ரொம்ப நைஸாக வேணும்னா நைஸாக அரைச்சிக்கலாம், இல்லை கொஞ்சம் குறப்பாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை வேறு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்மளோட சூடான இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இட்லியும் துவையலும் பரிமாறலாம். இப்போ நம்மளோட சூடான இட்லியும் பாருங்கள், சூப்பரான மல்லி துவையலும் மல்லி சட்னி. திருப்பி தாளிக்கணுன்னா கூட நீங்கள் தாளிச்சிக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்மளோட சூடான மெத்தின இட்லி சாஃப்ட் போல். நீங்கள் தோசைக்கு கூட இந்த சட்னி ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி. என்னோடய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நீங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ பார்க்கலாம். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. நம்மளோட சாஃப்டான பஞ்சு போல் இட்லி சூப்பரான சூடான இந்த மல்லி சட்னியோட தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.